அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நெறிவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் அண்ணே. வணக்கண்ணே. திருமாவளவன் அவர்கள் ஒரு மது ஒழிப்பு மாநாடு, போதை ஒழிப்பு மாநாடு, மகளிர் மாநாடாக நடத்தியிருக்கிறார். உளுந்தூர்பேட்டையில் ஒரு பெரிய கூட்டம் பார்த்தோம். அது குறித்து ஏதாவது பாசிட்டிவாக பேசுவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப முக்கியமான நடவடிக்கை இல்லையா, மதுவுக்கு எதிரான பலரும் பேசிக்கிட்டே இருந்த இடத்துல ஒரு செயல்பாட்டுக்கு போகிறார். ஒரு முக்கியமான ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறார். ஆனால் விமர்சனங்கள் எல்லாமே எதிர்மறையாக தான் வருது. திருமாவளவன் முன்னாடி மாநாடு மேடையில் இருக்கிறார், பின்னாடி குடிச்சிட்டு இருக்கிறாங்க, பெண் போலீஸை போய் அடிச்சிருக்கிறாங்க, ரகலை பண்றாங்க. திருமாவளவன் ஸ்டேஜ்ல இருந்து கத்துறாரு, அங்க போ, இங்க வா, அங்க ஏறாத, இங்க வராத, பெண்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்க ஏன் போற, இந்த பக்கம் போ, அப்படி இப்படின்னு ஒரு தலைவனே கடந்து கதற அளவுக்கு இருந்தது. இது ஒரு மாநாடா அப்படின்னு கேலி பேச்சுக்கள் அதிகமா இருக்குது. என்ன காரணம்? இப்ப இப்படி எல்லாம் சொல்றது யாருன்னு? நாம் தமிழர் இருந்து சொல்றாங்க, பிஜேபியில இருந்து சொல்றாங்க, எல்லாரும் தானே பேசுறாங்க. இல்ல, நாம் தமிழர் கட்சி பிஜேபி, நாம் தமிழர் கட்சி பிஜேபி. அதுக்கு முன்னாடி இந்த மேடைக்கு பின்னாடி குடிச்சிட்டு வராங்க கூட்டத்துக்கு அப்படின்னா இன்னைக்கு சமூகமே அப்படி இருக்குன்னு. எந்த கட்சி கூட்டமா இருந்தாலும் சரி, அது பாஜக இல்ல பாமக இல்ல காங்கிரஸ் இல்ல அதிமுக திமுக, எந்த கட்சி கூட்டமாக இருந்தாலும் இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு கூட்டத்தை சேர்க்கணும்னா இது இல்லாம சேர்க்க முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு நம்ம சமூகத்துல வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. பாத்துறேன், எல்லா நிகழ்ச்சியிலும் எல்லா கட்சியிலையும் உண்டு. சரி, கட்சி கூட்டங்கள்ல மட்டும்தான் இது இருக்கா அப்படின்னா அங்க மட்டும் கிடையாதுன்னு. சாதிய கூட்டங்கள்லயும் இருக்கும், சாதிய சங்கங்கள் சார்ந்த கூட்டங்கள்லயும் இருக்கும். கோடி வன்னியர்கள் கூடும் சித்திரை முழு நிலவு அப்படின்னு சொல்லிட்டுன்னா பாமக கூட்டம் போடும். அதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலான நாட்கள் அப்படிதான் வருவாங்க. இதன் சார்ந்து பிரச்சனைகள், கலவரங்கள்லாம் வந்திருக்கு. பாஜகவிலே நீங்க பார்த்துருப்பீங்க, பெட்டி பெட்டியா போவோம் பாஜகவில். அடுத்து நாம் தமிழர் இதை பேசலாமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட பயணம் செஞ்சவர்கள், சீமானின் நடவடிக்கைகள் பிடிக்காம வெளியே வந்தவங்க இருக்காங்களா, முக்கியமான தம்பிகள் நம்ம கிட்ட சொன்னது, நைட் ஆனா விடிய விடிய போடுவாரு, காலையில அவரை குளிப்பாட்டி சீவி சிங்கியாரிச்சு கொண்டு நிப்பாட்டுவாங்க, அப்படியே போதையில தான் லைட்டா ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்லியிருக்காங்க. இதை இல்லைன்னு மறுக்க முடியாது. இப்ப நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் பாஜகவும் குடியை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அது அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரி, இப்ப எனக்கு என்ன கேள்வின்னா, அங்க ஒரு தலைவர் ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிற அளவுக்கு நெருக்கடி இருக்குது, போலீஸை போய் அடிச்சுட்டாங்கிறதெல்லாம் சீரியஸான பிரச்சனை தானே. அது கண்டிப்பான, அதை நான் இல்லைன்னு சொல்லல. இதெல்லாம் தப்பு தான், அது யார் செஞ்சாலும் தவறு தான். அது இங்க மட்டும் தான் செய்யறாங்களா? அதாவது அது இந்த விசிகா நடத்தின மாநாட்டில் மட்டும்தான் இருந்துச்சானா கிடையாது. அதுவும் எல்லா விதமான கட்சி கூட்டங்களையும் பார்த்துருக்கோம். இன்னும் சொல்ல போனான தேவர் ஜெயந்தி விழாவில் நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய வண்டிகள் எல்லாம் அடிச்சு பறக்க விடுவானுங்க. என்னன்னா ஒரு கூட்டம் சேரும் பொழுது ஒரு வேகம் வரும், அப்படி வரும், தோரணை வரும். இன்னும் சொல்ல போனா இமானுவேல் சேகரன் அவர்களினுடைய கூட்டத்துல கூட இது மாதிரி நடக்கும், பிரச்சனை நடக்கும். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இவங்க கொங்குலால கவுண்டர்கள்லாம் சில விஷயங்கள் பண்ணுவாங்க, தீரன் சின்னமலைக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அங்கேயுமே வண்டி மேல உட்காந்துட்டு டாய் டூன்னு வண்டி அடிக்கிறது, ஒட்டைக்கிறது, ஒல்றது, வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்ணது மாநாடு, அதுக்கெல்லாம் கூட அந்த மாதிரி பார்த்துருக்கோம். இப்படி சாதி இயக்கங்கள், சாதி சங்கங்கள் சார்ந்த விஷயங்கள்லயும் இடங்கள்லயும் இது இருக்கு, இது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக அதுக்காக இதை நான் சப்போர்ட் பண்ணி பேச வரல. இது தப்பு தான், இது கண்டிக்கக்கூடிய விஷயம். ஆனா மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அதனை கண்டிச்சாங்களான்னு எனக்கு தெரியாது, பெருசா கண்டிச்ச மாதிரி தெரியல. ஆனா இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா விசிகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் ஸ்டேஜில் ஏறி சத்தம் போடுறாரு, கண்டிக்கிறாரு, மைக்கை பிடிச்சிட்டு பேசுறாரு, டே இப்படிலாம் பண்ணாதீங்க, இங்க மாநாட கெடுக்கக்கூடிய செயல்களை யாரும் செய்யாதீங்கன்னு சொல்றாரு. இத பாஜக பேசலாமானா கூடாதுமே. ஏன்னா இன்னைக்கு இந்த பாஜகவினுடைய சார்பாக இன்னைக்கு இந்த பாஜகவினுடைய ஒன்றுபட்ட முகமா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி, அமித்ஷாவோ குஜராத்ல நடந்த கலவரம் நடந்த பொழுது என்ன செஞ்சாங்க? 3 நாள் அமைதியா இருந்தாங்க. அமைதியா இருந்தது மட்டும் இல்ல, போலீஸையும் அமைதியா இருக்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு இடத்துல பிரச்சனை நடக்கிறப்ப அதை கம்முன்னு பொத்திக்கிட்டு வேடிக்கை பாருங்கன்னு சொல்றது பாஜக மாடல். இப்படி பிரச்சனை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதனை ஸ்டேஜில் ஏறி இப்படிலாம் செய்யக்கூடாது, மாநாட்டை சீர்குலைக்கிற மாதிரி எவனும் நடந்துக்காதீங்க அப்படின்னாவது அவர் சொல்றத நான் சப்போர்ட் பண்றேன். அங்க நடந்த செயல்களை நான் சப்போர்ட் பண்ணல, ஆனா அவர் அந்த மாதிரி பேசுனதை நான் சப்போர்ட் பண்றேன். ஆனா இதெல்லாம் பாஜகவுக்கு பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வரேன். இது அங்க அதன் மீதான விமர்சனங்கள். அடுத்தது ஒண்ணு என்னன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் குறித்து திருமாவர்கள் ரொம்ப அநாகரிகமாக பேசிவிட்டார். ஸ்டேஜ்லேயே ஒரு பேசுறார்.
வந்து எப்படி வந்து காந்தி சிலைக்கு மாலை போடாம காமராஜர் சிலைக்கு மாலை போட்டு போயிருக்கிறாரு. அதை வந்து தமிழிசை சொல்றாங்க, உங்க கொள்கைக்கு விரோதமா இருந்ததுனால நீங்க மாலை போடாம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி, போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது சாதாரண பொலிட்டிக்கலான ஒரு கேள்விதான். அதுக்கு ஒரு பொலிட்டிக்கலா பதில் சொல்லியிருக்கலாம்ல. காந்தி எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருந்திருக்கலாம், எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு தமிழிசையை வந்து அப்படி பேசுறது சரியா அது அப்படின்னு கேள்வி வருது இல்ல. முன்னாடி இவர் வந்து காந்தி சிலைக்கு வந்து மாலை போட போனாரு, அதுக்குள்ள விளக்கத்தை அவரே கொடுத்திருக்காரு. அந்த இடத்துல இருந்தவங்க வந்து புரோட்டோகால் படி முதல்ல கவர்னர் தான் மாலை போடணும், காந்தி பிறந்த நாளுக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்க போடலாம், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதும் இவருக்கு மாநாட்டுக்கு வந்து டைம் ஆனதுனால சரி நான் வந்து மாலை அவரே போடட்டும், உங்களுடைய புரோட்டோகால் படி அவரே போடட்டும், பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே வந்து மாலை போடாம போயிட்டாரு. இது தமிழிசைக்கும் தெரியும், ஏன்னா அந்த அம்மாவே ஒரு கவர்னரா இருந்திருக்கு, புரோட்டோகால் என்னன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். அப்படி தெரியலன்னா அந்த அம்மா எத்தனை நாளா வந்து கவர்னரா அந்த சீட்ல உட்காந்து என்னத்தை கழட்டுனுச்சுன்னு எனக்கு தெரியல. அடுத்தது இந்த அம்மா என்னென்ன சொன்னிச்சு, நான் வந்து வச்சக்கூடிய விமர்சனத்துக்கு அவர் இந்த மாதிரி பேசியிருக்கு. நீ என்ன விமர்சனம் வச்ச? ஒருவேளை காந்திக்கு வந்து மாலை போடாம போனது வந்து அவருடைய கொள்கைக்கு விரோதமா இருக்குமோ அப்படிங்குமா அந்த அம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்கிறதாவும் குடிப்பழக்கமே கூடாதுன்னு சொன்ன காந்தியடிகளுக்கு நாம எப்படா மாலை போடுறது அப்படின்னு ஒரு கொள்கை விரோதமா போயிட்டு தான் அந்த அம்மா சொல்லுது. நான் கேட்கிறேன், இது முதல்ல வந்து சரியான வாதமான அநாகரிகமானதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ஏன் உனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு, அதனாலதான் நீ காந்திக்கு மாலை போடாம போயிருக்கணும் என்ன அர்த்தம்? நான் கேட்கிறேன் என்ன அர்த்தம்? மத்தவனாதான் காரி துப்பியிருப்பான். அப்ப இவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த அம்மாவுக்கும் குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு நான் நம்புறேன், எனக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது. அதாவது வந்துங்க சத்யபிரபு இப்படிலாம் இருக்காருங்க நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன், ஆனா வந்து எனக்கு அப்படிலாம் கிடையாதுன்னு தானே சொல்லுவேன். இப்ப அந்த அம்மா வைக்கக்கூடிய கேள்விக்கு தானே இவர் சரியான பதில கொடுத்திருக்காரு. இதுல என்ன தவறா இருக்கு? ஆனா வருத்தம் தெரிவிக்கிறார், திரும்பவே வந்து அவர் மனசு புண்பட்டு இருந்தால் நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்றாரு. என்னைய கேட்டா அந்த வருத்தம் கூட தெரிவித்திருக்க வேணாம்னு நான் சொல்லுவேன். நானா இருந்தா கண்டிப்பா வருத்தம் எல்லாம் தெரிவிச்சிருக்க மாட்டேன். ஒருவேளை இது கூட வந்து சபை நாகரிகமாக இருக்கலாம், அரசியல் நாகரிகமாக இருக்கலாம். ஆனா அந்த அம்மா தான் சொன்னதும் தவறுதான் சொல்லிட்டு வருத்தம் தெரிவிக்கல. இல்ல அவங்க தெரிவிச்சதே கிடையாது. இல்ல இப்போ அவங்க வந்து வருத்தம் தெரிவிக்க மாட்டாங்க, முடியலங்கிற பட்சத்துல கடிதம் எழுதிடுவாங்க, மன்னிப்பு கடிதம் எழுதிடுவாங்க. அந்த பாஜக வகைராக்களுடைய பழக்கமே அதுதானே. ஆனா இன்னொன்னு, எச் ராஜா ரொம்ப ஆவேசமா இருக்கிறாரு. ஒரு தலைவர் வந்து இவ்வளவு நாகரிகமா வந்து பேசியிருக்கிறார் திருமாவளவன் அப்படின்னு அவர் கொதிச்சு வந்து சொல்றாரு, திருமாவளவன் ஒரு தீய சக்தி, நான் இன்னைக்கு இல்ல ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்ப அந்த அளவுக்கு வந்து திருமாவ மேல அவருக்கு என்ன, எச் ராஜாவுக்கு என்ன விருப்பம்? பார்ப்பனியம் தான். ஹச் ராஜாவை பாஜகவுல எவனும் பெருசா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. தலைமை பொறுப்புல இருக்கிறாரு, பெருசா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நீங்க வேணா பாஜக கட்சிக்காரங்கள்ட்ட கேளுங்க. ஒரு 5-6 பேர்த்த தவிர ஹச் ராஜா யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த வேலை ஏதாவது கத்திக்கிட்டு இருப்பாரு, அந்த அளவுக்கு வேற வேலை இல்லை. இங்க கத்துற மாதிரி கத்துவான், கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்பான். இவன் பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு நான் மாதிரி ரியாக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல, கட்சிக்காரங்க சொல்லுவாங்க. அதை நினைச்சு நம்பிலாம் நம்ம பேச கட்சிக்காரங்க சொல்லுவாங்க. ஹச் ராஜாவை சீரியஸா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு சரியான நிலைப்பாட்டுல இருக்க மாட்டாரு, மனுஷனா மதிக்க மாட்டாரு, சக மனுஷனா மதிக்க தலைவரா போட்டுக்கிறாங்க. தலைவரா அப்புறம் அந்த கட்சியுடைய கொள்கையா அதுதானே. ஆனா அப்படி இருந்தும் திருமாவை ஏன் ஹச் ராஜா வந்து ரொம்ப பெரிய விரோதியா பாக்குறாருன்னா, இன்னைக்கு வந்து நான் பார்ப்பன எதிர்ப்புல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தூண் வந்து திருமா. அதாவது இவன் சொல்ற இந்து மதத்துல பிறந்திருந்தாலும் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நின்று அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆதிக்கமான பார்ப்பனியத்தை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தூண் வந்து திருமா. அப்படிங்கிற பட்சத்துல திருமாவளவன் வந்து கீழே துப்புனாலும் உட்காந்தாலும் இவனுக்கு வந்து திட்டதான் செய்வானுங்க. அவர் சும்மா எச்சு துப்புனா கூட எப்பா நீ எப்படிப்பா துப்பலாம் அப்படி கேட்கதான் செய்வானுங்க. அது வந்து என்னன்னா, பார்ப்பனியத்தை அவர் வந்து ஆழமாக ஆணித்தரமாக எதிர்க்கக்கூடிய காரணத்தினால் வரக்கூடிய கோபம் தான் ஹச் ராஜாவுக்கு திருமாமலை அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதுதான், இது ஒரு தகுதியா எடுத்துக்க வேண்டியதுதான், ஒரு பாராட்டா எடுத்துக்க வேண்டியதுதான். பார்ப்பான் வந்து யாரெல்லாம் திட்டுறானோ அவர்கள் வந்து சரியான விஷயத்துலதான் இருக்காங்க, சரியான உயரத்துலதான் இருக்காங்கன்னு நாம் எடுத்துக்கலாம். அந்த வகையில ஹச் ராஜா திட்டுறதுக்கும் திரும்பவும் நம்ம அப்படி வந்து பார்க்கலாம், எடுத்துக்கலாம் நான் சொல்ல வரேன். பெருமையாவே எடுத்துக்கலாம், கண்டிப்பா எடுத்துக்கலாம். சரி, ஆனா இப்போ இந்த மாநாடு குறித்து சில விமர்சனங்கள், மாநாட்டில் வந்து திமுக கவர்மெண்ட் தான் ஆட்சியில் இருக்குது, அவர்கள் தான் வந்து ஒயின் ஷாப்பையும் நடத்திட்டு இருக்கிறாங்க, கவர்மெண்ட் தான் நடத்தும். அதை விமர்சனம் செய்யாமல் கலைஞருக்கு முட்டு கொடுத்தவர் பேசிட்டாரு, காமராஜர் படிக்க வச்சார், கருணாநிதி குடிக்க வச்சாரு, இதுதான் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது. இவர் வந்து தப்பா பேசுறாரு, கலைஞர் வந்து திறந்தாரு உடனே மூடிட்டாரு, ஒரு நிதி நெருக்கடி காரணமா திறந்தாரு உடனே மூடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை வந்து அவர் திட்டிட்டு இருக்கிறாரு. இது நியாயமா? கவர்மெண்ட் விமர்சிக்காம இது என்ன மாநாடு அப்படின்னு கேக்குறாங்களே. ஆனா அதுல வந்து திமுக குறித்தும் எம்ஜிஆர் குறித்தும் திருமாவளவன் அவர்கள் பேசுனது சரிதான்.
சரிதான்றீங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து மதுவை வந்து அரசாங்கம் ஏற்று நடத்துது. இந்த மது வந்து நம்மளுடைய ஸ்டேட்ல டிராவல் பண்ண விஷயம் இருக்குல்ல, அதாவதுன்னு முதலாக அரசாங்கமே மதுக்கடைகளை வந்து யார் திறந்தான்னா திரு வந்து மு கருணாநிதி அவர்கள் தான் திறந்தாரு. அதுல மாற்று கருத்து இல்லை. 37 மூடப்பட்டது பிறகு ஒரு 71 திறந்துட்டாரு அப்படின்றதான் சொல்றேன். ஆமா, ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நம்ம ஸ்டேட்டுக்கான ஃபண்ட் வந்து ரெகுலரா வந்துட்டு இருந்துச்சு. மாநில வரி போக மத்திய அரசு கொஞ்சம் நிதி கொடுக்கும். அது ஏன் வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து இந்திரா காந்தியோடைய வந்து கவர்மெண்ட் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்துச்சு. அன்னைக்கு வந்து சிபிஐ அப்புறம் வந்து திமுக இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சதுனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம. கூட்டணி ஆட்சி கிடையாது, ஆதரவு வெளியே இருந்து. ஆமாண்ணே கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு இவங்க இந்திரா காந்தி வந்து ஆட்சியில இருந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபண்ட் வரதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வந்துட்டு இருந்துச்சு. ஆட்சியை கவிழ்த்திடக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருந்தது. ஆமாண்ணே வந்துட்டு இருந்துச்சு. அதன் பிறகு நீங்க பார்த்திருப்பீங்க பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்தியா போர். அதுல வந்து இந்தியா வந்து பயங்கரமான வெற்றி அடைஞ்சிருச்சு. அதுல வந்து இந்த அம்மாவுக்கு பெரிய பேரு, பெரிய நேம் இந்திரா காந்திக்கு. அடுத்த முறை இவங்க என்ன செய்யறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 380க்கும் மேற்பட்ட சீட்டுகளை வந்து ஜெயிச்சு வராங்க. இன்னும் சொல்ல போனா தனி பெரும்பான்மையா வந்து ஆட்சி அமைச்சு உட்காடுறாங்க. அசுர பலத்தோடைய அதிகாரத்துல நம்ம இருக்காங்க. அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா தனக்கு கட்டுப்படாத வந்து மாநில கட்சிகள் எல்லாம் வந்து அடக்கிறது, ஒடுக்கிறது, ஆட்சியில இருந்து டிஸ்மிஸ் பண்றது. உடைக்கிறாங்க. இன்னைக்கு பாஜக பண்ற, நரேந்திர மோடி பண்ற வேலைகள் எல்லாம் அந்த அம்மா அன்னைக்கு செஞ்சாங்க. காங்கிரஸ்ல இருந்து அந்த அம்மா அன்னைக்கு செஞ்சாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து இந்திரா காங்கிரஸ் தான், காங்கிரஸ் தான். அது அதான் உண்மை. அன்னைக்கு அந்த அம்மா இதெல்லாம் செஞ்சாங்க. அனைத்து விதமான அடக்குமுறைகளையும் அனைத்து விதமான சர்வாதிகாரத்தையும் அந்த அம்மா செஞ்சாங்க. அப்படி செய்யும் பொழுது மாநில அரசாங்கத்துக்கு போதிய நிதி வரவில்லை, போதிய நிதி இல்லை. இல்ல அனுசரிச்சு போய்க்க வேண்டியதானே, அதுக்குள்ள நீங்க செஞ்சுக்க வேண்டியதானே. ஆனா அதுக்குள்ள செய்யணும்னா அன்னைக்கு நம்ம ஸ்டேட்ல பசி பட்டினி பஞ்சம்னு அன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றது நம்ம வந்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு கஷ்டம். பெரும் பஞ்சம் இருந்தது 60கள். ஆமா, ஆனா ட்ரெஸ் கூட அன்னைக்கு வந்து எங்க மாமா சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து ஸ்கூல் போகும் பொழுது அவங்களுடைய வந்து ட்ரௌசர் வந்து கிழிஞ்சுதான் இருக்குமா. அதனால அவங்க வந்து வெக்கப்பட மாட்டாங்க, கூச்சப்பட மாட்டாங்களாம். ஏன்னா எல்லாத்தோட ட்ரௌசருமே கிழிஞ்சுதான் இருக்கும். அது பழக்கம், அது அப்படிதான் இருந்திருக்குது. ஆமாண்ணே, அன்னைக்கு உடைக்கு வசதி இல்ல. ஆமாண்ணே, அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு ட்ரௌசர் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கணும். ஸோ அப்படி ஒரு வந்து காலகட்டம், ரொம்ப வறுமை நிறைந்த காலகட்டம். இன்னும் சொல்ல போனா நல்ல சோறு கூட கிடைக்காது அன்னைக்கு. அப்படி இருந்த ஒரு காலகட்டம். அன்னைக்கு உங்களுக்கு தெரியும்னு ரேஷன் கடைகள் வந்து ஒன்றிய அரசு வந்து யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா பிரைவேட்டுக்கு தான் கொடுப்பாங்க. நடத்துவாங்க. அதுலயும் வந்து இன்னும் குறிப்பா சொல்ல போனா காங்கிரஸ்காரங்க தான் எடுத்து நடத்துவாங்க. 10 நாளைக்குள்ள வந்துன்னு அங்க விற்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் மக்களுக்கு பெருசா கொடுக்கறதுக்கு ஒண்ணு இருக்காது. பதிக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, கள்ள மார்க்கெட்ல வித்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து மாநில அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா இப்ப வந்து நாங்களே ஒட்டு மொத்தமா கொள்முதல் பண்ணி வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப குறைஞ்ச விலையில விநியோகம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அதை வந்து நீங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு சொல்லுது. அப்பதான் அந்த இவர் என்ன பண்றாருன்னா ரேஷன் கடைக்கு பதிலா நியாய விலை கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் திட்டத்தை கொண்டு வந்து நியாய விலை கடை அப்பதான் உருவாகும். ஆமாண்ணே, அப்பதான் ஸ்டார்ட் பண்ணி இப்ப அதை வந்து வைக்கிறதுக்கு இடம் வேணும், அதை விற்கிறதுக்கு இடம் வேணும், அதுக்கான ஆட்கள் வேணும், அதுக்கான ஃபண்ட் வேணும். ஸோ இப்படி பெரிய கட்டமைப்பே உருவாக்குறாங்க. ஆமாண்ணே அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்குனதுனாலதான் இன்னைக்கு வந்து கொரோனா காலத்துல பல பேர் சாப்பிட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன். வறுமை இல்லாம இருந்தது. நிலம் இருக்கப்பட்டவன் ஒரு நல்ல வேலையில இருக்கிறவனுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. இது எதுவுமே இல்லாத அன்றாடங்காட்சிகளுக்கு உண்மையாலுமே சொல்றேன் நியாய விலை கடையை தான் இந்த கொரோனா காலகட்டத்தில் ஓரளவுக்கு நல்ல சோறு போட்டுச்சு நான் சொல்ல வரேன். பொதுவாகவே இன்னைக்கு வறுமை இல்லை தமிழ்நாட்டில். இதுக்கெல்லாம் காரணம் அன்னைக்கு வந்து ஆரம்பித்து வச்ச நியாய விலை கடை. அது மட்டும் இல்லாம உடை, ட்ரெஸ்ஸு, அது மட்டும் இல்லாம உறவிடம், அதுதான் குடிசை மாற்று வாரியம். இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து குடிசைகள் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு வந்து குடிசை மாற்று வாரியம்னு ஒரு விஷயத்தை வந்து கொண்டுட்டு வந்ததுனாலதான். கலைஞர் தான் கொண்டு வர்றாரு. அப்ப இதுக்கெல்லாம் ஃபண்டு வேணும், மக்கள் நலத்திட்டங்களை செய்யறதுக்கு போதிய பணம் வேணும், அதற்குண்டான நிதி வேணும். அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபண்டு வந்து தர இடத்துல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தரல, நியாயமான இங்க இருந்து வசூல் செய்யக்கூடிய வரிகளை கூட கொடுக்கல. அப்ப இவர் வந்துன்னு அந்த நேரத்துல மது கடைகளை வந்து 1971 கலைஞர் வந்து திறக்கிறாரு. அதுக்காக அதை நான் சரின்னு சொல்ல வரல, நியாயமான விஷயத்துக்காக பண்றாரு. இருந்தாலும் அதை நான் சரின்னு சொல்ல வரல. இந்த மாதிரி அரசாங்கமே அன்னைக்கு மதுக்கடைகளை திறந்தது நான் சரின்னு சொல்ல வரல. அப்படி திறந்த ஒரு 1973-74 காலகட்டத்துல, அதாவது நம்ம மாநிலத்துல சில மக்கள் திட்டங்களை வந்து கொண்டுட்டு வர்றதுக்காக நமக்கு ஓரளவுக்கு வந்து பணம் வந்து கைக்கு வந்த காரணத்தினால் அவர் திறந்த அதே கடையை அவரே க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதன் பிறகு அந்த கடையை வந்து யார் நிரந்தரமா திறந்தா? இன்னைக்கு இருக்கக்கூடிய டாஸ்மாக்
யார் வந்து ஓப்பன் செஞ்சு வச்சாங்கன்னா அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த அதிமுக தான். அதனை செய்தது வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் ஏன் செய்கிறாருன்னா, அன்னைக்கு வந்து என்ன கள்ளச்சாராயம் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு, இதனால நிறைய பேர் வந்து செத்து போறாங்க, பிரச்சனை எங்க பார்த்தாலும் பிரச்சனை. அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஒழுங்குபடுத்தி மதுக்கடைகளை வந்து திறக்கிறாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ங்கிற விஷயத்தையும் அதிமுக தான் கொண்டுட்டு வந்தது. இன்னைய வரைக்கும் இன்னைக்கு டாஸ்மாக் இருக்கிறதுக்கு காரணம் அதிமுக தான். அப்ப இந்த விஷயத்தை தான் திருமாவளவன் அவர்கள் வந்து ஸ்டேஜ்ல பேசியிருக்காரு. கருணாநிதி மட்டுமே குறை சொல்றது தப்புங்கிறாரு. என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே தானே சொல்லணும். இதுல வந்து ஒருத்தரை மட்டும் நாம வந்து டார்கெட் பண்ணி பேச முடியாது இல்ல. தமிழக அரசாங்கமே ஏற்று திறந்து நடத்தக்கூடிய இந்த மதுபானம் சார்ந்த விஷயங்கள்ல திமுகவின் பங்கு என்ன இருக்கு, அதிமுகவின் பங்கு என்ன இருக்கு, கருணாநிதியின் பங்கு என்ன இருக்கு, எம்ஜிஆரின் பங்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்றது தானே சரியான வாதமா இருக்கும். அதை தானே இன்னைக்கு உள்ள ஆட்கள்கிட்ட மக்கள் கிட்ட சொல்ல முடியும். இல்ல, கவர்மெண்ட்டை விமர்சிக்கவே இல்லை, அவர் திமுக ஆதரவாளர் போல பேசிட்டு வந்துட்டாரு, நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் எல்லாமே நெகட்டிவா போயிருச்சு அப்படின்னு வருத்தப்படுறாங்களே. இல்ல, அவர் உண்மையிலுமே கவர்மெண்ட்டை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னா இந்த வந்து மது ஒழிப்பு மாநாடே வந்து நடத்தியிருக்க கூடாது இல்ல. ஏன்னா இப்ப அவங்க கூட கூட்டணியில் தான் இருக்காரு. அப்படியே அந்த வந்து கவர்மெண்ட்டுக்கு சின்ன சங்கடத்தை கூட கொடுத்துடக்கூடாதுன்னா அவர் இந்த மாநாடே நடத்தியிருக்க கூடாது. இன்னைக்கு அந்த மாநாடை பயங்கர வெற்றிகரமா தான் நடத்தியிருக்காரு. வெற்றிகரமான மாநாடு தான் சொல்றீங்க? ஆமா, நான் வெற்றிகரமான மாநாடு. கூட்டம் பயங்கரமான கூட்டம்னு, வெற்றிகரமான மாநாடு தானே. அதுவே இந்த வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பெரிய அளவுல தாக்குன மாதிரி தானே. ஏன்னா கூட்டணி கட்சியில உள்ள ஒருத்தரே இந்த மாதிரி வந்து மது ஒழிப்பு மாநாடு ஒருத்தர் வந்து போடுறாரு, நடத்துறாருங்கிறதே கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரிய சங்கடம் தானே, பெரிய டார்ச்சர் தானே அது. ஆனா திமுகவுல இருந்து 2 பேர் போனாங்க. இளங்கோவன் போய் பேசுறாரு, அதுக்கப்புறம் வந்து RS பாரதி போய் பேசுறாரு. அவங்க அங்க வந்து சொல்றாரு வந்து நீங்க வெளியே போற நீங்க ஒரு 10 பேரை வந்து திருத்தணும்னா கடையே இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது, அதுக்கப்புறம் கவர்மெண்டே கடையை மூடிடும் அப்படின்னு ஒரு திமுகல இருந்து போய் சொல்றாரு. அப்படின்னும் போது ஆளுங்கட்சியில உள்ளவர் போய் சொல்றதுங்கிறது சரியான ஒரு கேள்வி வருது இல்ல. ஆக்சுவலா அந்த ஆளுங்கட்சியில இருந்து அவர் சொன்ன வாதத்துல எனக்கு வந்து இது உடன்பாடு கிடையாது. ஏன்னா 10 பேரா திருந்து அதனால கடையை அந்த வந்து வாதம் ரொம்ப முட்டாள்தனமான கேவலமான வாதமா நான் பாக்குறேன். ஆனா ஆளுங்கட்சிக்காரனையும் மது ஒழிப்பு மாநாட்டுல கூப்பிட்டு பேச வச்சிருக்காருன்னா அது பெரிய விஷயம் தானே. இப்ப பேசின விஷயம் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா ஆளுங்கட்சிக்காரனையும் கூப்பிட்டு அந்த இடத்துல உட்கார வச்சு அந்த மது ஒழிப்பு போராட்டத்துல கலந்துக்க வச்சு பேச வச்சிருக்காருங்கிறது பெரிய விஷயம் தானே. சரி, அப்படின்னா ஏன் பிஜேபி காரங்களோ நாம் தமிழர்காரங்களோ இவ்வளவு வருத்தப்படுறாங்க? திரும்ப கிட்ட அவங்க வேற ஒண்ணு எதிர்பார்த்திருக்காங்க, ஆக்ரோஷமா எதிர்பார்த்திருக்காங்க, அவங்க வருத்தப்படுறாங்களே. ஒண்ணு இல்லைன்னா திமுக விசிக கூட்டணி உடைஞ்சிரும். அப்படி உடைஞ்சிட்டா 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன்ல நமக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா பாஜகவுக்கு தெரியணும், என்னதான் நம்ம தலையில நின்று தண்ணியை இப்படி குடிச்சாலும் 3% மேல வாங்க முடியாது ஓட்டு. அப்ப வந்து 18% போன நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கிறாங்க, கூட்டணி எல்லாம் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. இன்னொன்னு, நரேந்திர மோடி வந்து பிரதமர் பாகிஸ்தான் உள்ள வந்துரும் அப்படின்னு ஒரு பூச்சாண்டி காமிச்சு இவனுங்க கிட்டே இல்லாத ஒரு தேசப்பற்ற கட்டமைச்சு மக்கள் கிட்ட வாங்கின வாக்கு தான், அதுவும் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து வாங்கினது. மாநில தேர்தல் வந்துருச்சுன்னா அதிமுக தானே சூப்பர் ஸ்டார், திமுக தான் சூப்பர் ஸ்டார். திமுக வெர்சஸ் அதிமுக, டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே, இவ்வளவுதான். ஒண்ணு இது இல்லைன்னா இதுதான். ஸோ இப்படிதான். அப்ப இப்படி இருக்கும் பொழுது இந்த பக்கத்து இருக்கக்கூடிய திமுக கூட இருக்கக்கூடிய பலமான கூட்டணிகள்லாம் உடைஞ்சிருச்சுன்னா இது யாருக்கு லாபமா இருக்கும் அப்படின்னா அதிமுகவுக்கு லாபமா இருக்கும். இந்த அதிமுகவுக்கு வந்து லாபமா இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க கிட்ட ஃபண்டு வாங்கிட்டு செயல்படக்கூடிய நாம் தமிழர் கட்சின்னு நினைக்குது. சித்தப்பா எடப்பாடி எப்படியாவது வந்துடணும், டே எடப்பாடி இல்ல, அந்த அதிமுகவுல ரெட்டலை சிம்பிள்ல ஒரு டெட் பாடியை கொண்டுட்டு வந்து நிக்க வச்சாலும் அந்த கட்சி தொண்டர்கள் வந்து ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது மாறாத ஒரு விஷயம். ஆனா அந்த பாஜக கத்துறத அதனால தாங்கிக்கவே முடியல. ஒருவேளை 2024 எடப்பாடி நம்ம இல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் வராரு, விஜய் வந்துட்டாருன்னா ஒரு 15% திமுக ஓட்டை தூக்கிட்டு போயிடுவாரு, அப்ப நாம முன்னாடி எதிர்கட்சியா வந்துடலான்னு ஒரு கணக்கு போடுறாங்கல்ல. முதல்ல பாஜக அதிமுக கூட சேர்ந்து வேணா ஏதாவது செய்யலாமே ஒழிய தனிப்பட்ட முறையில தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் 3% மேல ஓட்டு வாங்க முடியாதுன்னு விஜய் எல்லாம் அவங்க ஏன் போட்டியா நினைக்கிறாங்க? பக்கத்துல கூட நெருங்க முடியாது, கண்டிப்பா நெருங்க முடியாது. ஆனா இந்த இதுல வந்து ஒரு மதம் குறித்து ஒண்ணு பேசிட்டாரு அப்படின்னு பிஜேபி காரங்களாம் வருத்தப்படுறாங்க. அதுல வந்து ஒரு முஸ்லீம்கள் வந்து 90% குடிப்பழக்கம் உள்ளவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ போதை மருந்துலாம் கடத்தலையா? ஜாஃபர் சாதிக்கு வந்து சர்வதேச அளவில் போதை மருந்து கடத்திட்டு இருக்கிறான், ராமநாதபுரத்தில் ஏகப்பட்ட இது பிடிபட்டு இருக்குது, அதெல்லாம் முஸ்லீம்கள் இல்லையா? அப்போ வந்து தேவையில்லாமல் வந்து இந்துக்கள் குடிகாரர்கள்
முஸ்லீம்கள் குடிப்பழக்கம் இல்லாதவர்கள் சொல்றாங்கன்னு மாரிதாஸ் வீடியோ போட்டுக்கிறாரு. அதாவது இந்த மத பிரச்சனையை தாண்டி இவங்களுக்கு பேசுறதுக்கு கண்டென்ட் இல்ல நினைக்கிறேன். அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, அதாவது இஸ்லாத்தினுடைய அடிப்படையில மதுவை பாவமா பாக்குறாங்க, குடிக்க கூடாது சட்டப்படி. ஆமா, அதாவது இஸ்லாத்தினுடைய சட்டப்படி மது குடிக்க கூடாது, போதைப் பொருளை எடுத்துக்க கூடாது, வட்டிக்கு பணம் விடக்கூடாது. இது வந்து அடிப்படை, இது இஸ்லாத்தே சொல்லுது. அடுத்தது இந்த இஸ்லாத்தை வந்து கட்டமைச்ச அவங்க நம்பிக்கைப்படி இறைவனுடைய தூதர்னு சொல்லக்கூடிய திரு நபிகள் நாயகம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாம செய்யற பாவத்துல தாய் வந்து எதுனா மது பழக்கம், அது கூடாதுன்னு சொல்றாரு. அதனாலதான் இன்னைக்கு வந்து குவைத், சவுதி அரேபியா உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகள்ல வந்து மது கிடையாது. உலக அளவுல பார்த்தா இஸ்லாமிய நாடுகள்ல தான் தடை இருக்குது. ஆமா, அங்க வந்து மது கிடையாது. மதுங்கிறது தண்டனத்துக்குரிய ஒரு குற்றம், அது மக்கள் பயன்பாட்டுல இல்ல. அப்படி ஒரு வேலை வந்து எவனாவது குடிச்சு பார்த்தாங்கன்னா தண்டனை உண்டுனாங்க. அங்க வந்து பிரச்சனை, பெரிய அளவுல பிரச்சனை. அப்ப அதை அவர் வந்து ஹைலைட் பண்ணி பேசுறாரு. சாத்தியம் தான், மது இல்லாத ஒரு மக்கள் சாத்தியம். ஆமா சாத்தியம், ஏன்னா இன்னைக்கு ஒரு சமூகமே அப்படி இருக்குங்கிறாரு. ஒரு உதாரணமா சொல்றாரு, எப்பா நீயும் குடிக்காதரா. இன்னைக்கு வந்து இஸ்லாமுங்கிற வந்து சமூகத்துல பெரும்பாலான ஆட்கள் வந்து குடிக்காம இருக்காங்க. அதற்கு காரணம் அந்த இஸ்லாம் மதத்தை வந்து கட்டமைத்த ஒருத்தர் வந்து சொன்னதை வேத வாக்கா கேட்டுட்டு குடிக்காம இருக்காங்க. அதை தான் அந்த வந்து இஸ்லாம் என்கிற மார்க்கமும் போதிக்குது. அப்ப அவங்கள பார்த்து நாமளும் அந்த மாதிரி இருக்கணும், நாமளும் குடிக்காம இருக்கணும், நாமளும் வந்து ஒழுக்கமா யோக்கியமா இருக்கணும்னு சொல்ல வர்றாரு. இதுல எங்க மதம் வருது, இதுல எங்க இவங்க எல்லாம் குடிக்கிறாங்க, இவங்க எல்லாம் குடிக்கல. சரி, ஜாஃபர் சாதிக் இவனுங்க பேச்சுக்கூடிய பெரிய போதை கடத்தல் மன்னன் வச்சுப்போமே, இவனுங்களுடைய கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய போதை தடுப்பு பிரிவு வந்து ஏன் ஜாஃபர் சாதிக்கு எதிரான ஒரு சின்ன சாட்சியத்தை கூட கோர்ட்ல கொடுக்க முடியல? ஏன் கொடுக்கல? பாஜகவும் இவனுங்க பேச்சுக்கூடிய சர்வதேச போதை கடத்தல் மன்னனான ஜாஃபர் சாதிக்கும் ஒன்னாயிட்டாங்களா? இல்ல, அவர் ஏதோ 2000 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணியிருக்கிறாரு, டெல்லியில விமானத்திலே கடத்துறாரு அப்படிலாம். ஒண்ணு இல்லைன்னா ஜட்ஜி கேட்கிறாரு, ஒரு சின்ன ஆதாரத்தை காட்டுன்னு கேட்கிறாரு. போன் காலு இல்ல அந்த வந்து சிடிஆர் ரிப்போர்ட், ஐ மீன் வந்து கால் டீடைல்ஸ் ரிப்போர்ட், கால் ஹிஸ்டரி, ஏதாவது ஒண்ணு காட்டு. இல்ல இவருக்கு வந்து சம்பந்தப்பட்டவன் கூட இருந்தவன் அதுல வந்து இருந்தா காட்டுன்னு கேட்கிறாருல, காட்டணும்ல. இப்ப ஏன் காட்டல? அப்ப காட்டலன்னா உண்மையிலே இல்லாம இருந்திருக்கணும், இல்லனா அவர் கூட பாஜக ஒத்து போயிடுச்சுன்னு நினைச்சுக்கணும். அதான் நடந்திருக்கும். அதான் அப்புறம் வேற என்ன நடந்திருக்கும்? அதாவது இதுல வந்து என்னுடைய பார்வை என்ன, கருத்து என்ன அப்படின்னா, மது ஒழிப்பு வந்து உடனடியா சாத்தியம் கிடையாதுன்னு. ஏன்னா அதற்கு வந்து சமூக கட்டமைப்பை கொஞ்சம் மாத்தணும். இன்னைக்கு வந்து அந்த குடிங்கிற விஷயம் நிறைய ஆட்கள் அவங்களுடைய உடல்லையும் மனசுலையும் வேரூன்றி இருக்கு. அதை நம்ம டக்குன்னு பிடிங்கி போட்டுற முடியாது. அதை நம்ம பிடிங்கி போடணும்னா இங்க இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனைகளை சரி செய்யணும், சமூக கட்டமைப்பு மாற்றணும். இதெல்லாம் மாத்திட்டு தான் படிப்படியாக தான் வந்து கொண்டுட்டு வர முடியும். கண்டிப்பா கொண்டுட்டு வர முடியும். அதற்கான முன்னேற்பாடுகளை முதல்லதே செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்ப கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்துல வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போனாங்களே, அவங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க? அன்னடங்காட்சிகள். அன்னன்னைக்கு கூலி வேலைக்கு போறவங்க தன்னுடைய வந்து உடல் வலிக்காக அவங்களுடைய அந்த வந்து சமூக கட்டமைப்பா அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை நான் மாத்தணும்னு சொல்ல வரேன். அப்படி மாத்தி தான் ஒவ்வொருத்தரையும் குடியில இருந்து மீட்டு தான் நாம் அதை வந்து முழுமையா வந்து ஒழிக்கணும். அப்படி ஒழித்தால்தான் அந்த சமூகம் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இல்லாட்டினா வந்து உங்களுக்கு வந்து கள்ளச்சந்தையில கள்ளச்சாராயம் வந்து ரொம்ப அதிகமாயிரும். அப்புறம் அவங்களே வீட்டுல காய்ச்சி குடிக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் வரும். இன்னொன்னு, திருமாவளவன் அவர்களை வந்து திமுக கூட கூட்டணியில இருந்துகிட்டு இந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து நடத்துனதெல்லாம் சரிதான். அதை வந்து சிஎம்கிட்ட வந்து போதிய அளவுல அழுத்தத்தை கொடுத்து கூடிய விரைவில் வந்து அதை வந்து செயல் வடிவமா வந்து கொண்டுட்டு வந்தாருன்னா நல்லா இருக்கும். இல்லாட்டினா இது வந்து பெரிய ஏமாற்றம் நான் சொல்ல வரேன். ஏதோ ஒரு 500 கடைகளை மூட போறேன்னு சொல்றாங்களே. இல்ல அதானே, வந்துச்சுன்னா இது சரி, அப்படி வரலன்னா இது பெரிய ஏமாற்றம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அது தன்னளவுல ஒரு பெரிய முயற்சி அவர் எடுத்திருக்கிறார். சமூகம் அதை சுவீகரித்து கொண்டால் சமூக மாற்றம் சாத்தியம்தான் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறீங்க. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. அண்ணா ரொம்ப நன்றிங்க. நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.